நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாமூற்றத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை தியான நேரத்திலே ஜாஸ்வா டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகிற இந்த தியான பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, கர்த்தர் நடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவை தியான நேரத்திலே ஆண்டவரே உம்மோடு பேசுவதற்கு, ஆண்டவரே பிள்ளைகளோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னை கனப்படுத்து. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவனை கனப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், அவர் நம்மளை கனப்படுத்துவது எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். என்னை கனப்படுத்து, நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வேதாகமத்திலே நிறைய தேவனுடைய ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் தேவனை கனப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளையும் பார்க்கலாம். அவர்களை கனப்படுத்தினவர்களை கர்த்தர் கனப்படுத்தினதையும் நான் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். பிதாவை கனம் பண்ணுவது போல குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான். தேவன் நாம் தேவனை எப்படி கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தாவீது ராஜாவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தாவீது சிறு வயதிலிருந்தே தேவனை கனப்படுத்துவதிலே, தேவனுடைய துதித்து தேவனை உயர்த்துவதிலே அவர் சந்தோஷம் உள்ளவராக காணப்பட்டார். அவருடைய வேலையே எப்பொழுதும் ஆடுகள் மேய்த்தாலும் அந்த மத்தியிலும் ஆண்டவரை துதித்து துதித்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருந்தார். அவரை கனப்படுத்தின தாவீதை கர்த்தர் பார்த்தார். தாவீது 91ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு காரியத்திலும், எல்லா காரியத்திலையும் பார்க்கும்போது தேவனை தன் கோட்டையாக, தன் அடைக்கலமாக, அவரே என் கேடகமாக, அவரே என் தேவன், அவரே என்னை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த உயர்த்துவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் நாம் தெரிந்தது தான், எல்லாரும் வாசிக்கிற காரியம்தான். அதில் நான் பார்க்கும்போது 27 காரியங்கள் தேவன் வாக்கு தத்தங்களாக அவர் கொடுத்திருக்கிறார். நான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி இப்படியாக 27 காரியங்களை நான் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவரை கனப்படுத்தின தாவீதை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இப்படியாக தேவன் தன்னை கனப்படுத்தின தாவீதின் வாழ்க்கையிலே அநேக கணங்களை கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தினார். தாவீது அதனால தான் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். இன்னும் அநேக காரியங்களை தாவீது சொல்லும்போது பார்க்கும்போது, அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை முன்பாக வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது செய்வதற்கு காரணம் அவர் தேவனை கனப்படுத்தினதுதான். தேவனை கனப்படுத்த அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மேன்மையை பார்க்க முடிஞ்சது. கர்த்தர் அப்படியாக தாவீதின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்திலே, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம அவங்க என்னை பார்க்காம போயிட்டாங்க, நம்ம எதுக்கு அப்படி இல்லை,
கனம் பண்ணுகிற காரியத்திலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அவர்களை நமக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரங்களோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளோ நம்மளை விட பெரியவர்களோ யார் இருந்தாலும் நாம் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும். அவர் முந்தி நாம் கனப்படுத்த வேண்டும். ஆனால் அதிலேயே ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, எவன் கவனம் பண்ணுவதற்கு பாத்திரமானாய் இருக்கிறானோ எவனை இன்றைய நான் அப்படிப்பட்டவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் இந்த கனம் பண்ணுகிற காரியத்தில் கூட அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி வைக்கிறோம். நான் கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது அவர்கள் கேட்குறாங்க, வேதபாரகர் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, அநேக காரியங்கள் உண்டு. அவர்களிடத்திலெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே நான் என்னை கனம் பண்ணுகிற தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்திலே அவங்களுடைய வாழ்க்கையிலே சீசர்களை அவங்க என்ன சொல்கிறாங்க, வேதபாரப்பர் இயேசுவிடம் வந்து சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறாங்களா, உங்கள் சீசர்களெல்லாம் அப்படிலாம் செய்கிறாங்களா, இப்படி நடக்கிறாங்களா என்று சொல்லி கற்பனைகளையெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவமாக பேசுகிறார்கள். தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்கிற கற்பனையை கூட அவர்கள் மாற்றி அவர்கள் தேவனிடத்தில் பேசுவதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லப்படும் போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் பேசுகிறார்கள், சேர்த்து பேசுகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவ்வளவு துக்கப்படுகிற அளவிற்கு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கனப்படுத்துவதிலே மாய்மாலமாக இருக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட கனம் செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாக நாம் கனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். எல்லா காரியத்துக்கும் நாம் கனப்படுத்துகிறோமா? எல்லா காரியத்திலும் ஆண்டவரை துதிக்கிறோமா? சோர்வு வேளையிலே, பிரச்சனையின் நேரத்திலே, போராட்டங்கள் நேரத்தில் நாம் கணவரை கனப்படுத்துகிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதே போல் இதிலே நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யாக்கோபு பலிபீடத்தை கற்றார். நிறைய யாக்கோபை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி பெயர் பெற்றவர். யாக்கோபு வந்து பலிபீடத்தை கெட்டார். எதற்கு கெட்டார்னா, அவருக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும் போது அது பலிபீடத்தை கெட்டார். அதை தொடர்ந்து அந்த பலிபீடத்தை அடுத்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பலிபீடத்தை கெட்டுவார். பெத்தேலில் ஒரு பலிபீடத்தை கெட்டுகிறார். ஏசா தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகும் போது சுக்கோத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இப்படியாக சென்ற இடமெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக பலிபீடத்தை கெட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தேவனை பலிபீடத்தை கட்டி மகிமைப்படுத்தினால கர்த்தர் அவரை கனப்படுத்துகிறார். அவர் ஆண்டவரோடு போராடினாலே அவருடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அது மட்டும் இல்லை, 12 கோத்திரங்களை கொடுத்து அந்த கோத்திர பிதாக்களின் தலைவர் என்கிற காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் யாக்கோவின் தேவன் என்று பெயர் படுவதற்கு அவர் காரணமுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு அப்படியாக தேவனை கனப்படுத்துகிற ஒருவரையும் தேவன் கனப்படுத்தாமல் இருந்ததே இல்லை. ஏராளமான காரியங்களை ஆண்டவர் கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிறார். நீ என் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் கனம் பெற்றாய். ஆண்டவருடைய பார்வைக்கு யாரெல்லாம் அருமையானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பலும் தியானமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமையாய் இருக்கிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். அவருடைய ஆசீர்வதிக்கிறார். அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துகிறார். அடுத்து பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசு போஜன பந்தி இருக்கும்போது அந்த ஸ்தலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றுகிறாள். பின் அவர் பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் அவர் பாதத்தை துடைக்கிறாள். மார்க் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்
9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய சீசர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவன் மேலே விசனப்படுறாங்க. ஏற்கனவே ஒரு யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசு அது கொடுத்து அது பெரிய ஒரு அது பணமாக அது காணப்பட்டது. இந்த விலையேறப்பட்ட தைலம் 300 பணத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. இதற்கு இந்த 300 பணத்தை நீ விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே, இதை எதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவள் வீணாக்குகிறாள் என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அதை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள். நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, தரித்திரருக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அவள் செய்தது நன்மையான காரியங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவள் நான் மரணமடையும் போது எனக்கு தைலம் பூசப்படுவதற்கு இவள் முந்தி கொண்டாள் என்று சொல்லி அவளை குறித்து என்ன சொன்னார் ஆண்டவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லை, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்த காரியமும் நினைவுபடுத்தப்படும். அங்கு அவளை என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். உண்மையாக நான் சொல்கிறேன், மெய்யாகவே என்றால் ரொம்ப உண்மை, இது நிச்சயம் நடக்கும். உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்த நற்கிரியைகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவள் அப்படியாக தேவனை கனப்பண்ணின ஸ்ரீயை உலகமெங்கும் நினைக்கும்படியாக கனப்படுத்தினார். இன்னைக்கு தரித்திரருக்கு நன்மை செய்கிறதுனால நாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். நொறுங்குண்ட இருதயம்தான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். கிறிஸ்துவை இவள் என்ன செஞ்சால், தன்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அர்ப்பணித்தாள். அவள் செயல் ஆழமான பக்தி அன்பையும் அவள் செயல் ஆழமான ஒரு பக்தியையும் காட்டுகிறது. கிறிஸ்தவ விசுவாசம் முதலாக தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு பணி செய்வதில் தான் வெளிப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனை அர்ப்பணித்து இருக்கிறோம். இன்னைக்கு தேவனை கனப்படுத்தின தாவீதை பார்த்து கர்த்தர் கனப்படுத்தி தாவீதின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தாவீதுக்கு அவர் ஆண்டவரை கனப்படுத்தினாலே இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்து கர்த்தருடைய கனப்பண்ணின யாக்கோபின் வாழ்க்கையிலே கோத்திர பிதாவாக தேவன் அவரை கனப்படுத்தி தீர்க்காயுசை கொடுத்து யாக்கோபின் தேவன் என்று பெயர் பெற கனப்படுத்தினார். விலையேறப்பட்ட தலத்தை நலதம் என்னும் தைலத்தை உடைத்து ஊற்றிய தன்னை அர்ப்பணித்த ஸ்திரீயை உலகமெங்கும் காட்டினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அதுமாதிரி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இவர்களுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இருக்கிற ஆரவாரத்தை நான் கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் கனமும் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது என்று சொல்கிறாங்க. அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் சத்தியமானவைகள். இன்று நாம் கனம் பண்ணும்போது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது உலகத்தாருடைய கனமும் மகிமையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய நியாய தீர்க்கும் பணியை பிதா தன்னுடைய குமாரனுக்கு அதை கொடுக்கிறார். குமாரன் தான் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நமக்கு நியாயம் தீர்க்க வருகிறார். கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சரியாக சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம்? எப்படிப்பட்ட கனத்தை நாம் தேவனுக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நற்கிரியினால் தேவனை கனப்படுத்துகிறோமா? நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதுனாலே நாம் தேவனை கனப்படுத்துகிறோமா? சகோதரர்களை ஐக்கியப்பட்டு அதனால தேவனுக்கு கனப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிற வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு காரியம் நாம் செஞ்சாலும் நம்முடைய தவறு செய்த வேளையிலும் நாம் ஒருவேளை நம்ம துக்கத்தமான காரியத்தில் நம்ம சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அவளை நம்மளுடைய குறைகளை மறந்து நம்மளை இன்னும் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நம்ம சோர்ந்து போன வேலையிலே நம்மளை தூக்கி அடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் கேட்கிறார்,
உனக்காக நான் எல்லாம் செய்தேனே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்கிறார். இந்த நாட்களிலே சிலுவையின் தியான நேரத்திலே நாம் சிலுவையை பற்றி தியானிக்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் செய்த நன்மை காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அவர் பட்ட பாடுகளை தியானிக்கிறோம். அவருடைய இரத்தத்தை குறித்து தியானிக்கிறோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த எதனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து கர்த்தர் நடத்துவார். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர்தான். நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்கினவர் அவரே தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் என்னை கனம் பண்ணு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கேட்கிறார். என்னை கனப்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட கணத்தை தேவனுக்கு செலுத்துகிறோம்? தேவனுக்கு பிரியமான கணத்தை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோமா? அநேக காரியங்களில் அநேக புஸ்தக வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்குது. ஆண்டவருக்கான பலி செலுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமில்லாத பலியை செலுத்துவோமானால் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். நம் இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தும் போது, ஒவ்வொரு காரியத்திலையும் நன்றி பலிகளை செலுத்தும் போது, நம் வாழ்க்கையிலே நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை இன்னும் பலப்படுத்துவார். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்கும்போது நம்மளை கனப்படுத்துவார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி எழுந்து நின்று நம்மளை வரவேற்பாராம். அப்படிப்பட்ட கனத்தை நாம் பெற வேண்டுமானால் இந்த ஆட்களிலே நம்முடைய உலக காரியத்திலே நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக சரித்திரம் படைத்த தேவ பிள்ளைகளைப் போல, தாவீதைப் போல, யாக்கோவைப் போல, இன்னுமாக நலதம் அந்த ஸ்திரீயைப் போல நாமும் சரித்திரம் படைக்கிறவர்களாய் காணப்படும்படியாக நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோமாக. அவரே நம்மளை ஆளுகை செய்கிறவர், அவர் நடத்துவார். இந்த நாட்களிலே அவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு பிரியமாய் நடப்பாயா என்று சொல்லி கேட்கிறார். என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க மாட்டாயா என்று சொல்லி கேட்கிறார். அவருடைய பாரம் எல்லாம் நம்மளை நேசிக்கிற, நம்மளை உருவாக்குகிற நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மேல் அவர் பாரமுள்ளவராக இருக்கிறார். உனக்காக மரித்தேனே என்று சொன்ன தேவனுடைய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இனி வருகிற நாட்களை அவரை இன்னும் அதிகமாய் கனம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், சோறுகள் வந்தாலும் அவரை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை துதிக்கு பாத்திரர். நாம் யாவரும் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுக்காக மரித்தேனே என்று சொன்னீரே, எங்களுக்காக பாடுகள் பட்டீரப்பா. ஆண்டவரே, அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழலையும் துதித்து தாவீதைப் போல எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு மகிமை செலுத்தி யாக்கோபைப் போல எல்லா காரியத்தையும் எங்களுக்கு இல்லாத எங்களால் இயன்றதையெல்லாம் உமக்கு அளித்து எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே எங்களை கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.